என்ன அண்ணி பாருங்க யாரு வந்திருக்காங்க. என் பிறந்த வீட்டு ஆளுங்க வந்துட்டாங்க அண்ணி. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். எத்தனை வருஷம் கழிச்சு உங்களை எல்லாம் பாக்குறேன். நீங்க உங்க பொண்ணு புகுந்த வீட்டுக்கு வந்திருக்கணும்ல. நீங்க என்னடான்னா உங்க பொண்ணையே மறந்துட்டீங்க போல. உங்க பொண்ணுக்கு புகுந்த வீட்டுல எந்த குறையும் இல்லதான். ஆனா நீங்களும் உங்க பொறுப்பை உணர்ந்து அவ வீட்டுக்கு வந்து போகணும்ல. அப்பதானே நல்லா இருக்கும். நீங்க உங்க பொண்ணை மறந்தே போயிட்டீங்கன்னு தான் தோணுது. அடே இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க முதல்ல கூப்பிடவே இல்ல, அதான். அட இதுக்கு அழைப்பு எதுக்கு? யாராவது கூப்பிடுவாங்கன்னு காத்திருப்பீங்களா என்ன? வந்து போயிட்டு இருங்க. சித்தி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உங்க புகுந்த வீட்டுக்காரங்க ரொம்ப வசதியானவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளவு பெரிய இடமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. இவ்வளவு பெரிய பூஜையை இங்க வச்சிருக்கீங்க. நாங்க இங்க வந்தது எங்க அதிர்ஷ்டம்தான். அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன் சித்தி. சித்தப்பா வரலையா? அவருக்கு உடம்பு சரியில்லை, அதான் வரல. அப்படியா? அட கேளுங்க, இங்க வாங்க. எங்க சுத்திட்டு இருக்கீங்க? இதோ பாருங்க, பெரிய சித்தி வந்திருக்காங்க. பெரிய சித்தியா? அதாவது பெரிய சித்தி, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் தான் கூப்பிட்டேன். அட என்ன, மாப்பிள்ளை கிட்ட நாங்க வரோம்னு சொல்லலையா? இல்ல சித்தி, இவருக்கு ஞாபகத்துல இல்ல. விஷயம் என்னன்னா, எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிடணும்னு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. இப்ப அண்ணி அவங்க புகுந்த வீட்டு ஆளுங்களை கூப்பிட்ட மாதிரி நான் உங்களை கூப்பிட்டேன். அப்புறம் அது என்னன்னா, வீட்டுல இருக்கிற எல்லா ஏற்பாட்டையும் வீட்டு பொம்பளைங்களே செஞ்சதுனால அவருக்கு இத பத்தி தெளிவா தெரியல. அட எத்தனை நாள் கழிச்சு பாக்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டுக்கூனும் இங்கதான் இருக்கா. டுக்கூன் இதோ உன்னோட பாட்டி வந்திருக்காங்க. டுக்குன் எப்படி இருக்க பேராண்டி? சரி, உன் பொண்டாட்டி எங்க? இதோ இப்ப கூப்பிடுறேன். மருமகளே மீதா மருமகளே, சீக்கிரம் வா, பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. இவங்க உனக்கும் பாட்டி முறைதான். வணக்கம். மீதா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. இப்ப என்ன, வெறும் அக்கா வீட்டு சொந்தக்காரங்களை மட்டும் கவனிச்சிட்டு இருப்பியா? என் பிறந்த வீட்டு ஆளுங்களே கொஞ்சம் கவனி, சரியா? சரி வா, வந்து ஆசீர்வாதம் வாங்கு. ஆனா அத்தை, நீங்க உங்க பிறந்த வீட்டு ஆளுங்களே கூப்பிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் முன்னாடி இவங்களை நான் பார்த்ததே இல்ல, அதான் அடையாளம் தெரியல. இனிமே எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டுதான் செய்யணும், சரியா? டுக்குன் இல்லையா? எங்களை உங்க கல்யாணத்துக்கு கூட கூப்பிடல. அட பாட்டி, தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க, வீட்டுல பூஜையும் நடக்குது. இன்னைக்கு எல்லா வேலையும் ஒன்னா முடிஞ்சிரும். கல்யாண இனிப்பும் கொடுக்குறேன். நல்லா இரு, எப்பவும் சந்தோஷமா இரு. வாங்க வாங்க மீதா, இவங்க உட்கார ஏற்பாடு பண்ணு. சரி சரி வாங்க. ஏய் சின்னவளே, இங்க வா பெரியவளே. சொல்லுங்க அத்தை. எங்கத்த கூப்பிட்டீங்களா? இவ்ளோ பேர் கூப்பிட்டுருக்கீங்களே, என்கிட்ட ஏன் சொல்லல? ஒருவேளை பிரசாதம் பத்தாம போயிட்டா என்ன பண்றது? இந்த சின்னவளோட சித்தி எங்க இருந்து வந்தாங்க? அத்தை, இது எங்களுக்கே தெரியாது. நாங்க எங்க பிறந்த வீட்டு ஆளுங்களை மட்டும்தான் கூப்பிட்டோம். ஒருவேளை அத்தையும் சின்னம்மாவும் அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு பத்திரிக்கை வச்சிருப்பாங்க போல. ஆனா இவ்ளோ பேரோட கணக்க பாக்கணும்ல, பிரசாதம் கம்மியாகிடுச்சுன்னா? அத்தை, அந்த ஸ்ரீ கிருஷ்ணனே இந்த பூஜையில எந்த குறையும் வைக்கல. அப்படின்னும் போது பிரசாதத்திலையும் எந்த குறையும் வரவிட மாட்டார் பாருங்க. எந்த குறையும் வராது. நான் ஒரு வேலை பண்றேன், சீக்கிரம் இன்னொரு பானை கிச்சடி அடுப்புல வச்சிடுறேன். ஆமாக்கா, அதுதான் சரி. ரிஸ்க் எடுக்க வேணாம். இப்ப தீரலனாலும் ராத்திரி சாப்பாட்டுக்காகுமே. ஏ சின்னவளே, எதுவும் வீணாக கூடாது சொல்லிட்டேன். அத்தை, எதுவும் வீணாகாது. கடவுளோட பிரசாதம் என்னைக்காவது வீணாகுமா என்ன? ஐயோ அம்மா, இங்க பாருங்க, ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. மொத்த ஊரே திரண்டு இங்கதான் வருதோ. அட, ஏரியால இருக்கிற இவ்வளோ பேரை யார் கூப்பிட்டது? நான் அக்கம் பக்கம் இருக்கிறேன் ஒரு 5-6 மருமகளுங்களை மட்டும்தானே கூப்பிட்டேன். இவ்வளோ பேர் எங்க இருந்து வந்தாங்க? இங்க சுத்தி இருக்கிற ஏரியா ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க போல. அந்த முகர்ஜி பேசுறா பாருங்க, பாரு. அவளோட பேரன் பேத்தி மருமக பையன்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டான். இப்போ என்ன பண்றது? அட, இது என்ன புது தொல்லையா போச்சு? பூஜை இல்ல, அன்னதானம் ஆயிடுச்சு. சரிங்கத்த, பரவாயில்ல. அக்கா, நம்ம ஒரு வேலை பண்ணுவோம். பாய விரிச்சு எல்லாரையும் பகவத்கீதை கதை கேட்க சொல்லுவோம். அத்தை, நாங்க போய் மத்த ஏற்பாடுகளை பாக்குறோம்.
பெரியக்கா புரிஞ்சது. நாங்க சமயக்கட்டுக்கு போறோம். சின்னவளே, மஞ்சுளா, நீங்களும் கூட வாங்க. பரவாத்த. நமஸ்காரம். சாரி இதோ ஒரு நிமிஷம், எல்லாரும் உட்கார ஏற்பாடு பண்ணிடுறோம். ஒரே ஒரு நிமிஷம், இதோ ஒரு நிமிஷம். நீங்க 2 பேரும் இங்க பாத்துக்கோங்க. நாங்க 2 பேரும் கிச்சனுக்கு போறோம். அம்மா, இவ்வளோ பேரை கூப்பிட்டாச்சு. ஆனால் இவங்க எப்படி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணாங்க? அன்னைக்கு இந்த பூஜையை ரொம்ப சிறப்பா நடத்தணும்னு ஆசை, அதான். அதனாலதான் நானும் மனசார எல்லாரையும் கூப்பிட்டேன். இப்ப பாரு, அந்த பொண்ணு எப்படி பிரசாதத்துக்கு ஏற்பாடு பண்றான்னு பாப்போம். இன்னைக்கு அவளை எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்தலன்னா பாரு. சின்னவளே, வேகமா இந்த அரிசியையும் பருப்பையும் கழுவி எடுத்துட்டு வா. அக்கா, முடிஞ்சதா? சொல்றல, வேகமா அடுப்புல வை. ஆமா அடுப்புல வைங்க. கடவுளே, அக்கா, ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாம் மேனேஜ் பண்ணலாம்ல, இவ்வளோ பேருக்கு பிரசாதம் செய்யணுமே. மீதா, நீ அதிகபட்சம் 50 பேர் தான் வருவாங்கன்னு சொன்ன. எங்களுக்கு மட்டும் தெரியுமா என்ன இவ்வளோ பேர் வருவாங்கன்னு? துக்குனண்ணா, நம்ம ஏற்கனவே ஒரு பானை சாப்பாடு செஞ்சுட்டோம். இப்ப இது 2வது பானை அக்கா செய்யறாங்க. அடா ஆனா 2 பானை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வர்ற கூட்டத்துக்கு 2 பானை கிச்சடி பத்தவே பத்தாது. எனக்கு என்னவோ இன்னைக்கு ஒரு குக்கை கூப்பிட்டு இருக்கணும்னு தோணுது. குறைஞ்சது பெரிய பானையாவது இருக்கணும். இவ்வளோ சின்ன பானையில சமைச்சா சாப்பாடு பத்தாது. நீங்க சொல்றது சரிதான், ஆனா இப்போ என்ன பண்றது டுக்குனண்ணா? ஒன்னும் புரியல. ஆனா எனக்கே இப்போ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆமா, ஒருவேளை கேத்துறோம்னா வர சம்மதிச்சா நமக்கு ஏதாவது உதவி கிடைக்கும். ஆமா, அதுதான் சரியா இருக்கும். இது யாரு? அட ஆஹானா, கேத்துறோம்னா தான் எங்க சமையல்காரரு. எப்ப சமையல்காரர் தேவைப்பட்டாலும் இவரை தான் கூப்பிடுவோம். அவர் மட்டும் வந்துட்டா இந்த சிக்கல்ல இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு விசேஷ நாள் இல்லையா? அவர் ஃப்ரீயா இருக்காரா? அப்படியே இருந்தாலும் சாப்பாடு சமைக்க நேரம் ஆகுமே. மீதா, பாரு, கொஞ்ச நேரமானாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் பிரசாதம் கிடைக்கணும். பசியோட போறதை விட இது மேல இல்ல. அண்ணா, நீங்க சொல்றது சரிதான். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, என்கிட்ட பணம் இருக்கு. ஆஹானா, இது பண பிரச்சனை இல்ல. பணம் என்கிட்டயும் நிறைய இருக்கு. ஆனா கேத்துறோ அண்ணா கிடைக்கணும். ஒருவேளை அவர் ஃபோன் மட்டும் எடுத்தாருன்னா அப்ப நம்ம இந்த சிக்கல்ல இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா இப்படி வர்ற கூட்டத்தை பார்த்தா நிக்கிறது கூட இடம் இல்ல. விருந்தினர்களை எங்க உட்கார வைக்க போறோம்? இங்க சாப்பாடு கம்மியாச்சுன்னா சுத்தி இருக்கிற ஏரியால இருந்து எல்லாரும் ஒன்னா கிளம்பி வந்துட்டாங்க போல இருக்கு. யாரு இவங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வச்சது? இதையெல்லாம் யாரு செஞ்சது? நான் ஒரு தடவை பேசி பாக்குறேன், நீங்க கவனிங்க. ஆமா, ப்ளீஸ் அவர்கிட்ட சீக்கிரம் பேசுங்க அண்ணா. அண்ணி, தாக்குற அண்ணி, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வாங்க வாங்க, இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். வாங்க. என்னாச்சு அண்ணி? நீங்க இங்க வாங்க. என்ன? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இவ்ளோ பேரை நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, ஆனா என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா? இப்ப பிரசாதத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்றது? அட அண்ணி, பிரசாதத்துக்காக ஏரியா ஆளுங்க எல்லாரையும் கூப்பிடணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. ஆமா, நீங்களே பாருங்க, ஒரு தெருவில் மட்டும் சொல்லிட்டு
இன்னொரு தெருவுல சொல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? அவங்களும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தானே. நான் அவங்க கிட்ட மட்டும் பாரபட்சம் காட்ட முடியாதுல்ல. அண்ணி, நிலைமையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அட அண்ணி, இது அடகு மாமி வந்துட்டாங்க. வாங்க வாங்க மாமி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா பாரு, அடகு கடை சித்தி கூட பூஜைக்கு வந்திருக்காங்க.